தடவை ஸ்ட்ரே கிட்ஸ் எல்லாரும் வெக்கேஷனுக்காக ஜேஜு ஐலாண்ட் வந்திருக்காங்க. யாரெல்லாம் எங்களை பார்க்குறீங்களோ நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஒன்று சொல்ல கண்டுக்காதீங்க எல்லாரும். நல்லா நாங்கள் இப்போ ஜேஜு ஐலாண்டில் தான் இருக்கோம். எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலான்னு யாரும் ஐடியா கொடுத்தா? நான் தான் சொன்னேன் ப்ளூசியோட ஒரு ஓப்பனிங் வச்சா கைத்தட்டுங்க. கலக்கிட்டுதாங்க மீன் ஏன் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கைஸ் எவ்வளோ நேரம் இந்த வெயிலே உட்கார போகிறோம். என்னால் அந்த சன் கிளாஸ் கூட போடாமல் யாரையும் பார்க்க முடியலப்பா. வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி அடோரியோ எம்மி இங்கே தானடா பண்ணோம். வர என் மெமரி பவர் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. எனக்கு ஒன்றுமே ஞாபகம். எனக்கு கடல் சவுண்டு கேட்குதான். வேறு ஒரு சவுண்டு ஃபவுண்டன் இருக்கிறத கவனிக்கவே இல்லையா நீ? அதுதான் அப்படி கேட்டுருக்கு. ஏன் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஜங்மேன், உனக்கு ஜேஜு ஐலாண்டில் என்ன பிடிக்கும்? எனக்கு இங்கே ஜாக்கிங் பண்ண ஆசையாக இருக்குது. நான் கார்லேயே போயிடுவேன்ப்பா. எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் சொல்லி உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இவங்க 3 பேர்கிட்ட தான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் ஓல்டு ஏஜுங்க, அதனால தான் வச்சுருக்காங்க. 3 பேர் 90s வைப்பு. பெஸ்ட் டிரைவர் நான் இங்கே இருக்கேன்ல. லைசன்ஸே இல்லை. நீங்களாம் பேசுகிற பற்றியா? நான் கம்பீரமாக சொல்ல மாட்டேன் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு. நீ எப்படி சொல்ல முடியுமா? ஒத்துக்கிறேன், நானும் ஒரு நாள் வாங்குவேன் பாரு. ஆனால் நான் சொல்கிறது உண்மை தான். நீங்களாம் ஓல்டு. டிரைவர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுமா? வயசானவங்களாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் தான். லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஜிஓபி மகனே. ஆமாம், ஆஸ்திரேலியன் மனுஷன். போது நிறுத்துங்கடா டே. அடுத்து இவர தான் கிம்போ சன். இவர் நல்லா பாட்டிலாம் சன் ஆஃப் கிம்போவா. அடுத்து ஸ்டேஸோட கியூட்டி லீனோ. பாட்டி மாதிரி இவர் கியூட்டி பாய். அவனை போய் கியூட்டி சொல்லுங்க. காய்ஸ் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஃபியூல் காலியாகிடும். ஏன்னா நம்ம சாங்மின் நிறையா சாப்பிட்ருக்கோம். தைரியம் உனக்கு. சின்ன பையன் விட்டுரு. இனிமேல் நான் யாரையும் கண்டுக்க போகிறதில்ல, இக்னோர் பண்ண போகிறேன். 2 டிரைவர்ஸ் இருக்காங்க. அந்த 2 டிரைவர்ஸ் தான் காரை ஓட்ட போகிறது. ஆமாம், ஆனால் எனக்கு பதிலாக ஹாந்தா ட்ரைவ் பண்ண போகிறேன் காரை. என்ன முடியாதுப்பா. ஒரு டீமாக பிரிஞ்சு நம்ம 2 காருக்குள்ளே போக போகிறோம் தனித்தனியாக. 2 டீமாக. ஒரு டீம் சீட் பெல்ட், இன்னொரு டீம் ஸ்க்ரூ டிரைவர். ஆனால் இது என்ன நேம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க? சாங்மன் லீனோ, நீங்கள் 2 பேரும் எந்த டீமில் போக போகிறீங்க? அதை இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட். சீட் பெல்ட்டே போட்டுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட அது சாங்மின் மாதிரி தான் இருக்குது. டிரைவர் போக மீதி 6 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஆமாம், 2 எல்லாமே ரேண்டமாக இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். எல்லோரும் என் காரில் வரதான் ஆசைப்படுவீங்க. ஏன்னா நான் நல்ல டிரைவரில். ஓகே, எல்லோரும் கையை தூக்கணும். யாரெல்லாம் லீனோ கார் போகணும்னா? போகிற போக பார்த்தா ஓகே. யாரெல்லாம் சாங்மின் கார் போகிறீங்க? கை தூக்குங்க. நான் இப்படியே போனால் எப்படி முடிவு எடுக்கிறது? டக்குன்னு சொல்லுங்கள். சரி, நான் சொல்கிறேன். எல்லோரும் நீங்கள் போய் உட்காருங்க அப்புறம் டிரைவர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு காரை. டாக்டர் செஸ்ஸை போட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ, சோமே நீ தான் லாஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு. ஹான் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஹியோன்ஜின், 3rd சாங், 4th யோங்போக், 5th ஐயன், 6th சியோமே. ஓகே ஹான், கிளம்பு, போய் செலக்ட் பண்ண. ஆமாம், ஏன் பேக் எடுத்துகிட்டு போகிற? எல்லாமே அதில் தான் இருக்குது. சன் கிளாஸ் முதற்கொண்டு. இவன் எந்த காரை சூஸ் பண்ண போகிறான்? வழக்கம் போல் லீனோ கார் தான். நம்ம டே ஹானே, என் காருக்குள்ளே போடா. லீனோ, உன்னை நம்பி தான்டா காருக்குள்ளே போகிறேன். ஓகே, எனக்காக காத்துக்கிட்டது. ப்ளீஸ் லீனோ, இந்த காரில் வந்துருக்காடே. தொண்ணூத்தொன்னு பேசுகிற. ஹான் இருக்கிற காருக்குள்ளே போயிடாத, நம்ம காருக்குள்ளே போடா. எப்போவுமே காருக்குள்ளே முன்னாடி உட்காந்துட்டிங்கன்னா சீட் பெல்ட்டை கண்டிப்பாக போடணும். நம்ம சேஃப்டிக்கு அது ரொம்ப முக்கியம். நான் எடுக்க போகிற முடிவு யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. வந்ததுக்கு சாமின் கார்லேயே போயிடுவோம். ரொம்ப யோசிக்கிறானே. சாமின் கார்க்கே போயிடும். ஒயிட் கார்டா, இங்கே வாடா. டேய் வாடா பாவி. எனக்கு ஒயிட் கார்னால் ரொம்ப பிடிக்கும்டா. சாரி, அதனால தான் இந்த காருக்கு வந்து ஹானை கண்டுக்காம சாமின் காருக்கே போயிடலான்னு தோணுது. என்னடா எல்லாரும் பேச்சு மாறுறீங்க? 2 பேருமே நல்ல டிரைவர் தான். 2 ஜூஸ் குடிக்க முடியாமல் 2 காரில் ஏற முடியுமா? என்ன இந்த கார் வில்லங்கமாக இருக்குது. என்னமோ இது லீனோ கார் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கண்ணாடி போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது. அதை போட்டுக்கலாம். ஜேஒய்பி மகன் எதை சூஸ் பண்ண போகிறான்? ஹாய் டேய் லீனோ, உன்னை நம்பி தான் காருக்குள்ளே போகிறேன். போயிட்டு வா. நான் வண்டி எப்படி ஓட்டுவேன்னு தெரியாமலே இவங்க இறங்குறாங்க உள்ளக்க. கருப்பு காரு பார்க்க ஹெல் மாதிரி அப்படியே சொல்கிறேன். ரொம்ப அடுத்து நீ தான்டா. நான் ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டேன். அதே காரில் போய் உட்காந்துட வேண்டியதான். எதுக்கு நம்பு? கருப்பு கார் ஒரு மாதிரி
வெள்ளை கார் போயிருது. அடுத்து நான் தானா கிளம்புறேன். நம்ம குரூப்பில் மட்டும் ஏன்டா வித்தியாசமாக இருக்கீங்க எல்லாரும்? டேய் தம்பி ஐயன், நம்ம காரு என்ன திடீர்னு ஐஸ் வைக்கிறேன் தம்பின்னு நான் சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கே முடிவெடுக்க. ஐயன் இங்கே வந்துடுடா, டே இந்த கார் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ளே போகாதடா, ரொம்ப பயங்கரமாக ஏதாவது நடக்கும். பயங்கரமானா? அவன் பேச காதில் வாங்காத, நம்ம காருக்கு வாடா. எனக்கு எப்போ என் பெரிய அண்ணன் தான் பிடிக்கும், நான் அந்த காருக்கே போகிறேன். டேய் நானும் அண்ணன் தான்டா, ஏமாத்திட்டல. அப்படி போடு. ஐயன் கை கொடு, கலக்கிட்ட. நம்மளுக்கு வேறு வழியில் ஒயிட் கார் தான். ஓகே பாய்ஸ். ஐயோ சிவமேன் வரான், கதவை லாக் பண்ணுறா. டேய் இந்த பண்ணுறேன். கதவை திறங்கடா. டேய் திறக்கிறேன். டாட்டா பாய். இந்த கார் க்ளீனாக தானே வருவேன். ஓகே, நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். எங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஒன்று. ஆமாம், வியர் சீட் பெல்ட் புரியுது. ஸ்க்ரூ ட்ரைவர்னா என்னது? அது ஏன் அப்படி பேர் வச்ச? எனக்கு மண்டைக்கு எதுவும் எட்டல, அதனால வச்சது. உள்ளே இருக்கிற ஆளுங்களை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணலையே. சிவமேனை பிளாக் காரில் அனுப்பிச்சிருவோண்டா. நல்லா இருக்க ஐடியா. ஏன் நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கேன்? இப்படிதான் கெட்டது நடக்க போதும். அழகாக தான் இருக்கேன். சிவமணிக்கு ரொம்ப சவுண்டு போட்டால் பிடிக்காது, ஆனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. மாட்ட போகிறான். வந்தா ஐயனுக்கும் சிவமனுக்கும் ஒத்தே போகுது, அதனால் இங்கே தான் பர்ஃபெக்ட் மேட்ச். உண்மைதான், சண்டை போட மாட்டாங்களே. தெரியலையே. சிவமே ஓகே, ராக் பேப்பர் சீசர் போடலாமா? நான் தான் வின்னர். நான் சொன்ன மாதிரி ஐடியா அதுதான். எலியும் பூனை மாதிரி பாய்ங்கடா. சரி நீ பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பலாம். மனசு கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்குல்ல, அதனால என்ஜாய் பண்ண போகிறேன். டே அவங்களாம் வராங்கடா. டே டீனோ வா. அவன் எதுவும் வில்லங்கமாக பண்ண போகிற மாதிரியே தோணுது, ஏன் தெரியல. எனக்கும் அப்படி தான் தோணும். இதெல்லாம் மானிகாயம் மக்கிரமம். எல்லாரும் சீட் பெல்ட்டை போடுங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் இதுதான் நடக்க போகுதுங்க. நான் கூட நீ ஏமாத்திரவே நினச்சேன்டா. நல்ல வேலை அது ஒன்னோட கொடி தானா. சூப்பர், நல்லா போயிட்டு வாங்க. ரொம்ப காண்டத்துறாங்க. அவங்களுக்கு மூக்கோடையே போகுது. என்ன லீனோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சிவமே நீ வருஷம் இறங்குவே. நானா? எதுக்கு? ஏன்? ஒரு ஆள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இன்னதான் அனுப்ப போகிறோம். சிவமனுக்கு சத்தியமாக போடுற காரணம் பிடிக்காது. டாப் கோப்பர்ஸை போட்டதெல்லாம் ஐயனே சோமனை தான் மாற்றிக்க போகிறோம், அதனால தான் இப்போ சொல்கிறேன். இறங்குடா கீழே. கல் தருத்திட்டீங்களா? கிளம்பிடா. சிவமான் வாடா. நரக்கத்துக்குள்ளே தள்ளுறாங்களே என்ன. நான் என்ன பாவம் பண்ணி சாங்கின் ட்ரையர்லேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்படுறாடே. பார்க்கவே ஹெல்த் கார் மாதிரி இருக்குது. இது கூட வசதியாக இல்லை. வெல்கம் டு ஹெல்த் கார். ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக நீ கூட்டிகிட்டு போங்கடா, என்ஜாய் பண்ண. உண்மையை உடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமாம், என்னோட நிஜமான காருக்கு போகிறேன். பாய் பாய். என்னடா சொன்ன? நிஜமான காரா? சாரி காய்ஸ், நாங்கள் போய் சொல்லிட்டோம். என்னடா சொல்கிறீங்க? என்னால் தாங்க முடியல. நம்ம தான்டா வெற்றி. இப்போ நிஜமாக இது ஹெல்த் கார் தானே? சாங்கினா வரான். ஐயோ கிளம்புறேன். நானும் ஓடிடுடா. நீ மட்டும் ஓட சொல்லிட்ட, எங்கே ஓடுறது? நிஜமாக ஓடிட்டாங்கடா. வேறு வழி இல்லை, நம்ம இதில் தான் போய் ஆகணும். என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுறீங்க, இதுக்காக நான் பழி வாங்க விட மாட்டேன். டேய் ஹான் செத்தடா. டேய் என்னை விட்டு போறீங்கடா, நான் வரேன். என்ன விடுங்க. ஐயோ சாரி. பழி வாங்குறானுங்களே. காய்ஸ் அங்கே பாருங்க, உடம்புக்கு நல்லதுடா. அவன் வரான். டேய் நில்லுங்கடா எனக்காக. எவ்வளோ நேரம் ஓடுறது? நான் கேட்க மாட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. அவன் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கான். சாங்மே என்னை மன்னிச்சிருடா. இப்படியாடா பழி வாங்குவேன். அப்படி இருங்கடா, நான் ஏறிக்கிறேன். நீங்களோட செம ஃபன்னாக இருக்கு. இன்னும் கெத்தா சன்கிளாஸ் போட்டா சுற்றிக்கிட்டு இருக்கா. நேரம் இன்னும் ஓட விட்டுருக்கணும். என்னோட கார் என்ன காரு? உலகத்தில் பெஸ்ட் கார்னா இது மட்டும்தான். அந்த பயம் இருக்கட்டும். இந்த தடவை மிஷன்ஸ் இருக்குது காய்ஸ். மிஷனா? இந்த டே ஹான், உங்களுக்காக இது வாசிச்சு காட்டு. வாசிச்சு தொலைகிறேன். ஜேஜு லைஃப் எபிசோட். ஜேஜுவில் 2 நாள் தங்க போகிறோம். அந்த 2 நாளில் நிறைய மிஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ஈஸியான ஸ்கெடியூல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா. டே 1க்கு ஈட் ஜேஜு ஃபுட், ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறது, அப்புறம் ஃபன் வித் பார்பிக்யூ. அந்த நாள் முடிகிறப்ப நம்மளை பற்றி ஒரு வீடியோ டைரி ரெடி பண்ணணுமா. செகண்ட் டே ஸ்கெடியூல் என்னென்னா அது வந்து
என்னது ஏதாவது பயங்கரமாக இருக்கா? என்னது? ஏன் சஸ்பென்ஸ் ஆக்குற? ஜேஜுலாண்டில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணுமா? 3வது என்னன்னா சென்டிமெண்டலாக ஜேஜு பீச்சில் சன்செட் பார்க்கணுமா? இதெல்லாம் நிஜமாவே மிஷன்ஸ் தானா? நல்லா ரெஸ்ட் எடுக்கவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் போட்டிருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் மிஷன் முடிப்போம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, எல்லாம் ரெடியாக சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. காரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜாலி. 여기서 이제 그냥 쭉 가면 돼요. 쭉. 아예 해안도로 끝이 넘어. 그냥 쭉쭉쭉쭉쭉쭉 가면 돼요. 마침 마지막까지 모두 다. 나 에스트로나트 한번 가자. 지금 어떻게 마지막 곡이거든 벌써? 와. வாவ், வியூ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. வாவ் காய்ஸ், இங்கே கடலை பாருங்களே, பார்க்கவே செம்மையாக இருக்கு. வாவ், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கடலோட கலரை பாருங்களே, ஐயோ அழகான ஒரு கடல். கார் மின்னலாக ஓட்டுறீ, அதெல்லாம் அப்படித்தான். இவனை பாருங்களே, தூக்கம் வருது போல் இப்போவே. ஹூ ஹூ ஹூ. ஹே ஹே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் ஒருத்தன் கூட டேட்டிங் போகிறேன். யார் கூட? இந்த கடல் கூட. மொக்க ஜோக் அடிக்கிறானே. சர்ப்ரைஸ் கொடுத்தேன். தெரியல, இந்த ஒயிட் காரை பார்த்தா எனக்கு கரோக்கி ரூம் மாதிரி கண்ணோட பாடிக்கிட்டே இருக்க தோணுது. இந்த காரை பார்த்தா அப்படியா இருக்கு? எனக்கு ஒன்று தொல்லே. பொறுமையாக பாடுறா, சிக்கி செத்துற போகிற. 2 1 கோ. இந்த சாங் நல்லா இருக்கே வெக்கேஷனுக்கு. என்னோட செலெக்ஷன் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் 300 மீட்டர் தான் இருக்குமா போக. ரைட் சைட் போ. அங்கேயா? ஹலோ சார். வணக்கங்க. என்ன இந்த ரெஸ்டாரண்ட்டில் யாரையும் காணா? இந்த வியூவை பாருங்களே. ஜுவல்லாம் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல? ஆமாம், அந்த கடல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஃபெலிக்ஸு மயங்கிட்ட போல. ஆமாம், மறந்துட்டேன் பாருங்க. ஜேஜு ஐலாண்ட் ஃபுட் நல்லா இருக்கும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஜேஜு ஐலாண்டில் எல்லாமே நல்லா இருக்குமாப்பா. வா வா, எனக்கு கட்டில் ஃபிஷ் வேணும். அது நிஜமாவே கட்டில் ஃபிஷ்ஷா? எங்கே போகிறோம்? அது ரெட் பேண்டட் தானே? ஸ்ட்ரிம்பா? நண்டு வருவா, செம்மையாக இருக்குது. அதை எப்படி என்கிட்ட தள்ளி விட்டுரு, நான் சொல்கிறேன். டீசெண்டாக இருக்கும். அதை மட்டும் சொல்லாதீங்க, என்னால் செய்ய முடியாது. ஃபுட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன இவ்வளோ நீளமாக இருக்குது? நெக்ஸ்ட்டு சீ ஃபுட்ஸ்லாம் வருது. சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி. இதை முதல் நான் சாப்பிட்றேன். இதை முடிச்சிட்டோம்னா இன்னும் கொண்டு வருவாங்களா? இதை நான் சாப்பிட்றேன். நோ, அது எனக்கு. செம்மையாக இருக்கு. ஏன் என்னையவே பார்க்குற? எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. நிறைய சாப்பிட்டு வராடே, எனக்கு கொஞ்சம் குர்றாடே. நான் இந்த சீ ஃபுட்டை ட்ரை பண்ணுறேன். நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாப்பிட போகிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குப்பா டேஸ்ட்டு. ஸ்டேஜுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஜேஜு ஐலாண்ட் வந்து நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணணும். இங்கே நல்ல வியூ நல்லா இருக்குது. நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? நீங்களும் வாங்க. ஆமாம் ஆமாம். இங்கே வந்தால என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாமே போய் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்.
இப்போதான் எனக்கு ரொம்ப ரிலீவ் ஆன மாதிரி இருக்குது. ஆமாம், எனக்கும் அப்படி தான். நம்ம ஸ்டே எல்லாருமே ஜேஜோ ஐலாண்ட் வரணும்ப்பா. செம்மையாக இருக்கு இந்த இடம். நானும் அதை தான் நினைக்கிறேன். எல்லாருமே ஜேஜோ ஐலாண்ட் வந்துட்டு போகணும். எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கேளுங்க. இந்த COVID-19னால எல்லாருக்கும் நஷ்டங்கள் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் ஃப்ரெஷ் ஏர் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெளியில் நல்லா ஃப்ளைட்டு கப்பலையா? ஆமாம், வாய்ப்பு கிடைச்சா அதுலேயும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு போனோம்னா கண்டிப்பாக ஜேஜோ ஐலாண்ட் ஒரு நல்ல இடமா இருக்கும். என்ஜாய் த வியூ, என்ஜாய் த ஃபுட், என்ஜாய் த ஹோல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நல்ல என்ஜாய்மெண்ட் ஃபன்ஸ் நிறைய. ட்ராவல் டு கொரியா பிகின்ஸ் அகெயின். எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஆனால் எனக்கு அமெரிக்கானோ வேணும். எனக்கும் காஃபி குடிக்கணும் போல இருக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணுங்க. நம்ம எஸ்கியூஸ் ட்ரெடிஷன் என்ன அதை மறந்துட்டீங்க? எப்போவுமே ராக் பேப்பர் சீசர் தானே? ஆமாம், அது போட்டால் தான் எப்போவுமே. யார் தூக்குறாங்களோ அவங்களோட பர்சனல் கார்ட்ஸை வச்சு தான் எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துருவாங்க. ஸ்டாஃப்ஸுக்கும் வாங்கி கொடுக்கணுமா? ஆமாம், ஸ்டாஃப்ஸ், டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தான். எல்லாத்துக்கும் கணக்கு போட்டால் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம டேரக்டர்ஸ்லாம் ஓசி காஃபின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஓகே, மொத்தமாக எத்தனை பேர்? 40 பேர் இருக்காங்க தம்பி. 40 பேருப்பா, பரவாயில்லையா? இந்த தடவை பலியாடி யாரோ. வெயிட் பண்ணுங்கடா எனக்காக. கடவுளை என்னை காப்பாற்றிடு, இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும். ஓகே, நான் ராக்கு, நான் வரேன்டா. 40 காஃபிக்கு பே பண்ண போகிறீங்க. பலியாடு நம்மளோ. நாங்களாம் யாரு? நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னால் நம்ப முடியல, எனக்கு லக் அடிச்சிருச்சுடா. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் இல்லை. நான் ஸ்டாஃப்காக அன்பாக வாங்கி கொடுப்பேன் காஃபிலாம். மறுபடியும் போட்டு பார்ப்போம். தோற்றவங்க 4 பேரை வச்சு. அதில் கடைசியாக வர்றவங்க தான். எப்பவுமே எனக்கு தானே அதெல்லாம். ஓகே, லாஸ்ட் சானுக்கும் சிவமனுக்கு போட்டு பார்த்துக்கலாம். ராக் பேப்பர் சீசர். சிவமேன் சான் தப்புஸ்டாண்டா. நான் தான் அப்போதே சொன்னது, இதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் காஃபி என்ஜாய் பண்ணுங்கள். லக்கில் தப்புச்சிட்டேன் போல். டேரக்டர் வாங்க, நம்ம அங்கிட்டு போய் பேசலாம். ஐயோ, வயிறு ஃபுல்லாக இருக்குது. நான்லாம் மனம் நிறைய எப்படி சாப்பிட்டு போச்சு? 40 பேர் காஃபி வாங்கி கொடுத்தா வயிற்று எச்சல் ஏத்தாடாடே. நான் பார்க்க ஹீரோ மாதிரிக்கண்ணா. அப்படி இரு. 1 2 3. ஹனி, நீ வந்துருச்சு வா ஹனி. போடா ஹோம்ஸு, நீ நகர்ந்தா நல்லாயிருக்கும். ஓகே, போஸ்ட் கொடுக்குறேன். ஆஹா, இந்த ஃபோட்டோவை மறக்கவே கூடாது. நம்மளும் ஜாயின் பண்ணிப்போம். அப்படி இருங்க. ஹேம்ஜின் திரும்ப. இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீ கல் மாதிரி ஏன்டா ஒரே இடத்துல இருக்க? ஏன்னா நான் போன ஜென்மத்தில் கல்லாக தான் இருந்தேன். அதான் அங்கே இருக்கே அந்த கல் மாதிரியா? அப்போ நீ அந்த கல்லுங்களோட போய் உட்கார வேண்டியதானே? ஹியூஜின், அங்கே இருக்கிற கல்லுங்கெல்லாம் தனியாக தானே இருக்குது. ஆமாம், அதனால அதுக்கு போர் அடிக்குமா? அதுங்க தனியாக இருக்கனால போர் அடிக்குது போல. போய் நீ உட்காரியா? நாமளும் வியூவை ரசிப்போம். இந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு ருசி. கடலை பார்த்தாவது எதாவது ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். பழசெல்லாம் நல்லா தூக்கம் வருது. தூங்கிடுவோமா? டூரிசம் ஆர்கனைசேஷன். நீங்களும் கிடைக்க போல வெக்கேஷன் பேச்சு எடுத்தாலே ஜேஜோ ஐலாண்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு சாப்பாட்டுக்காகவே ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோம்ல. நம்ம பாருங்க, நல்லா ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குது. நான் பார்க்க உங்களோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கேனா? 1 2 3. டே, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துறா. அங்கே இருந்துக்கிட்டு என்னடா சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. ஆஃபீஸில் சொன்னாங்க உங்கள் சேஃப்டிலாம் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக என்ன வந்துச்சுன்னா அது வரண்டா. இருடா, அவன் ஏன்டா அப்படி போகிறான்? What it is, oh, what's